உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 24ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகர் கோயிலில் நடக்கின்ற மாலை வேளையில் நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் வாழ்க்கையில் தீரும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:01 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அந்நிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். 24/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 24/7/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் என்று உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் என்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் மனைவி இடத்துலையும் சரி, பிள்ளைகள் இடத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. யாருக்கும் கடன் கொடுத்தல், கடன் வாங்க வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் கனிவு தேவை. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. எதிர்பாராத சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். புதியதாக எதுவும் முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்த முயற்சிக்க வேண்டாம். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த பணிகள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உடனடியாக நடைபெறும். எந்த தடையும் இருக்காது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி அகலும். அதே சமயத்தில் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, நீண்டகால குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை தடைப்பட்டிருந்தது. அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக அமைந்து மணமகனோ கண்டிப்பாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நினைத்த செயல்கள், திட்டமிட்ட செயல்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்து திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மன மகிழ்ச்சியான நாள். புதிய நபர்கள், பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு திசை திருப்பும். இந்த நாள் உற்றார் உடன் பிறந்தவர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களை ஆதரிப்பார்கள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1-2 மடங்கான லாபங்கள் இருக்கும். புதிய முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
எவ்வளோ சிரமமான பணிகளையும் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தாய் தந்தையினுடைய விருப்பங்களை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி நடைபெறும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் அடுத்தவருடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து தலையிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை பெற்றுத்தரும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்தி உங்கள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் வாட்டி விதைத்த கவலைகள் இன்று தீர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் அதிகரிப்பதால் நட்பு வட்டாரம் பெருகி வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா தொழிலாளிகளிடத்தில் கவ்வியமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். கடினமான வேலையும் இன்று எளிதாக செய்து முடித்துவீர்கள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். தன்னை பற்றி தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் தயவுசெய்து சொல்லாதீங்க. அடுத்தவங்களை பற்றி தயவுசெய்து விமர்சனம் செய்யாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் சிறப்பு. அலுவலகத்தில் அனைவருடன் அனுசரித்து தான் போகணும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தை தடைப்பட்டிருந்ததுன்னா அந்த தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுகளுக்கு இன்று ஒரு தடைகள் விலகக்கூடிய நாளாக இருக்கிறது. சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை செலவு செய்வீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிள்ளைகள் மேலில் மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் காண்பீர்கள். அதே போல் திடீர் பயணங்கள் ஏற்படும். திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியாக முதலீடு செய்யாதீங்க. இருப்பதை வைத்து கொண்டு ஓட்டுங்க. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து பயன்படுத்துங்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்களும் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிருக்க வேண்டிக்கிறேன். மேலும் நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசனம் சிறப்பான முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.